ஊட்டி மஞ்சனக்கொரை பகுதியில் மயான நிலம் விவகாரம் 500 பேர் மாவட்ட ஆட்சியரிடம் இன்று மனு. நீலகிரி மாவட்டம் ஊட்டி மஞ்சனக்கொரை பகுதியில் இந்து சமுதாயத்திற்கு சொந்தமான மயான நிலம் என கூறப்படும் 16 ஏக்கர் நிலத்தில் 2 ஏக்கர் நிலத்தை நகராட்சி அனுமதியின்றி வேறு மதத்தினருக்கு வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை எதிர்த்து இன்று நவம்பர் 3ஆம் தேதி காலை ஊட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு 14 இந்து அமைப்புகள் மற்றும் 35 சமுதாய அமைப்புகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்து மனு அளித்தனர். அந்த மனுவில் அவர்கள் தெரிவித்ததாவது, மஞ்சனக்கொரை பகுதியில் இந்துக்கள் தலைமுறையாக பயன்படுத்தி வந்த இந்து ஒருவரால் தானமாக வழங்கப்பட்ட மயான நிலத்தை சட்டப்படி எந்த அனுமதியும் இல்லாமல் வேற்று மதத்தினருக்கு நகராட்சி ஒதுக்கியுள்ளது. இது சட்டவிரோதமாகும். சமூக அமைப்புக்கு இது பாதகம் விளைவிக்கும். இதனால் இந்த நில ஒதுக்கீட்டை ரத்து செய்து நிலத்தை மீண்டும் இந்து சமுதாயத்திற்கு திருப்பி வழங்க வேண்டும். மேலும் இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் மனு அளித்தனர். இந்துமணி மாவட்ட தலைவர் நீலகிரி. இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து மனு கொடுக்க வந்திருக்கிற 35 சமுதாயம் ஒருங்கிணைஞ்சு இந்த மனு கொடுக்க வந்து எதுக்காகனா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனிநபர் வந்து இந்துக்களுக்காக 16 ஏக்கர் நிலத்தை வந்து மயானமாக யூஸ் பண்ணிக்கணும், இந்து சமுதாயத்தில் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த சமுதாயத்தில் வந்து இந்த நகராட்சி நிர்வாகம் வந்து உள்ளே வந்து பராமரிக்கிறவங்க பேரில் உள்ளே வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதில் இருக்கிற அதிகமாக இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி மாற்று மதத்திற்கு கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு வந்து 2 ஏக்கரை ஒதுக்குறதாக நகரமன்ற கூட்டத்தில் நகரமன்ற தலைவி வந்து எந்த மக்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடாமல் ஒப்புதல் கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஏதோ இந்து முன்னணி மறுபடியும் வந்து பொதுமக்கள் அனைத்து சமுதாய மக்களும் வந்து நாங்கள் இன்றைக்கி மனு கொடுத்துருக்குறோம். அங்கே என்ன ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏற்கனவே அந்த சுடுகாடு வந்து 7.5 ஏக்கரா வந்து மேல் பகுதியில் சுடுகாடாக இருக்குது. அதில் வந்து நிறைய வீடுகள் ஆக்கிரமிப்பாயிருச்சு. அதுக்கெல்லாம் பட்டா கொடுத்துட்டாங்க. கீழ்ப்பகுதியில் வந்து இன்னும் வந்து 10 ஏக்கரா இருக்குது. அவங்க சொல்கிற கணக்கு பிரகாரம் 10 ஏக்கரா இருக்குது. ஒரு தனிநபர் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த விவசாயம் பண்ணுறவர்கிட்ட அங்கே என்க்ரோச் பண்ண போகிறோம், நாங்கள் திரும்பி எடுக்க போகிறோம். அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அதிகாரி சொல்கிறாரு. ஆனால் இந்து மயானத்துக்காக கொடுத்த பகுதியில் கவர்மெண்ட் எடுத்து மறுபடியும் அதே மயானத்துக்கு கொடுக்காம வேறு பொதுமக்களுக்கு வந்து நாங்கள் பட்டா போட்டு கொடுப்போன்னு சொல்கிறாங்க. அது வந்து கண்டிக்கத்தக்கது. அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா இந்து முன்னணி அனைத்து சமுதாய தலைவர்கள் பொதுமக்களை திரட்டி இந்த மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கடுமையான போராட்டம் நடத்துவோம். கண்டிப்பாக அந்த இடத்த வந்து அனைத்து இந்து சமுதாய மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி தான் உபயோகிக்கணும்னு சொல்லி இந்த பேட்டியின் மேலே தெரிவிச்சுக்கொள்ளும். அனைத்து இந்து சமுதாய மயான கமிட்டி தலைவராக இருக்கிறேன். இப்போ வந்து நம்ம இங்கே வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து 16 ஏக்கரா இருக்குது அங்கே மஞ்சனக்கொரையில் மியூசிவலையில். அங்கே ஒரு ஜீவசமாதியும் இருக்குது. 100 வருடங்களுக்கு முன்னிலை இருக்குது. இப்போ வந்து இங்கே நாங்கள் மனு கொடுத்தப்போ இது வந்து 16 ஏக்கரா வந்து நாங்கள் இது பண்ணி உங்களுக்கு ஒருத்தருக்கே இது பண்ண முடியாது, ஒருத்தரே இது பண்ண அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த 16 ஏக்கராவும் இந்து மயானமாக தான் இருக்கணும். எங்களுக்கு இந்து மயானமாக தான் வேணும் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் பராமரிச்சுட்டு இருக்கிறோம். பாரம்பரியாக நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். பாரம்பரியாக பண்ணி எங்களுக்காக அனைத்து இந்து சமுதாயத்துக்காக ஃப்ரீயாக ஒருத்தர் வந்து கொடுத்த இடம் அது. கவர்மெண்ட் கொடுக்கல, நகராட்சி பூமி இல்லை. அது இந்து மயானத்துக்காக ஒரு சமுதாயம் இந்து மயானம் அத்தனை பேரும் நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி நகரமன்ற கூட்டத்தில் நகரமன்ற தலைவர் இவங்க வந்து வாணிஸ்வரி அவங்க யாரையுமே கேட்காம கொள்ளாமல் ஒரு ஆர்டர் ஒன்று போட்டு இது வந்து கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு 2.5 ஏக்கரா தரேன் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நகராட்சி மன்ற தலைவரை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதை ஏன்னா எல்லாம் இத்தனை சமுதாயம் இருக்குது. இத்தனை சமுதாயம் கூப்பிடாம பேசாமல் அவங்க ஒருத்தரே முடிவு எடுத்து ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. சரிங்களா? அது மத கலவரத்தை தூண்டுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. எங்களோட 16 ஏக்கராவும் இந்து மயானமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இது வேணும் எங்களுக்கு.